ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மசாலா சுண்டல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா சுண்டல் வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். க்ரீன் பீஸ் வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பாயில் பண்ண க்ரீன் பீஸு. இந்தளவுக்கு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. ஸோ இது எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேகட்டும். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன். ப்ளஸ் கரம் மசாலா 1 ஸ்பூனு. அந்த வீடியோ ஆன் பண்ணாமே அப்படியே பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே மிளகாத்தூளை மட்டும் காட்டுறேன். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த சுண்டல் வேக வச்சிங்க பார்த்தியா, அதோட தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துக்கோங்க. பட்டாணி எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை லெமன் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ இதை கலந்து விட்டுட்டிங்கன்னா மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுண்டல் வேக வச்சது உங்களுக்கு க்ரன்ச்சியாக பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா சுண்டல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஏதாச்சும் சின்னதாக டிஃபன் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக ஆனியன் ப்ளஸ் திருவின கேரட், ஈவன் மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னு, கொத்தமல்லி, கொஞ்சமாக கார்ன் சேர்த்துட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியோட சேர்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.